வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெண்டைக்காய் வறுவல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லா சாதத்துக்கூடயுமே வச்சு சாப்பிட்ற சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இன்றைக்கி வெண்டைக்காய் வறுவலுக்கு வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நம்ம அந்த வலுவலுப்பு தன்மை போடுறதுக்காக நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். சட்டி சூடாகட்டும். இப்போ பாத்திரம் சூடாயிருச்சு, நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை வலுவலுப்பு தன்மை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகும், ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு, அதே அளவு இஞ்சி நறுக்கினது, வெங்காயம், பச்சை மிளகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துருக்கோம். இப்போ இதிலே நம்ம கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க, சேர்த்துக்கோங்க. இறக்க போகும்போது இது கூட ஒரு பிஞ்ச் பெப்பர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு அருமையான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது சொல்லவே வேண்டாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், பருப்பு ரசம், சாத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. எல்லா சாதத்துக்குமே சொல்லப்போனால் மேட்ச் ஆகுங்க. லெமன் ரைஸுக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்து போகிறதுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, என்னுடைய ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.